என்ன தெரியல. Samir 40 rupees. Edupu dance venom. Edupu dance venom. இடுப்பு டான்ஸ் இடுப்பு டான்ஸ் தேல ஆடினா 10 யூரோ தராரா? எங்க போட்டிருக்கு? எங்க போடல? எனக்கு அவர் கமெண்டே காட்டல. ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? டேய் நான் உன் அப்பன்டா, அப்பா கிட்ட போய் இடுப்பு டான்ஸ் கேக்குற. நீ இனிமேட் லைவ் பார்க்காத, புரியுதா? இனிமேட் அப்பா லைவ் பார்க்க, நீ லைவ் பார்க்கறத நிறுத்து. பேட் ஹேபிட். நீ வந்து இந்த சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடு. வேண்டாம், நமக்கு இந்த சேனல் வேணாம். இந்த சேனல்ல இருக்கவங்க வெறி பிடிச்சி போய் அலையிறான், அவன் கூட சேராது. வேண்டாம். குட் பேரண்டிங். அந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத, அன்சப்ஸ்கிரைப் பண்ணு, சரியா? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. டேய் உங்களால பாரு, என் பிள்ளையெல்லாம் என் இடுப்ப கேக்குறான்டா. டேய் இதுக்கப்புறம் அவன் முன்னாடி எப்படா நான் இந்த சட்டையை கழட்டுவேன்? ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பொத்திட்டு உட்கார்ற. ஏன்டா இந்த மாதிரி அக்கப்போர் பண்றீங்க? பெத்த புள்ள ஒரு அப்பங்கிட்ட இடுப்பாடா கேட்பான்? சாக்லேட் ஐஸ்கிரீம் கேட்டு தான்டா பாத்துருக்கேன் லைஃப்ல. சாக்லேட் ஐஸ்கிரீம் தான்டா பெத்த புள்ள கேட்கணும், அப்பங்கிட்ட இடுப்பாடா கேட்பான்? யாரா நீங்களா? எங்க இருந்துடா வந்தீங்க? ஏய் நீங்களா எங்க இருந்துடா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கணும். உங்களை அதான்டா சொல்றேன்ல, நீங்க இப்ப நீங்க பண்ற டார்ச்சருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடும்? நான் சீரியஸா சொல்றேன், நானே யூடியூபை குட் பண்ணிடுவேன்னா பாத்து, நானே யூடியூபை குட் பண்ணிடுவேன். நீங்க அவ்வளோ டார்ச்சர் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க, மன உளைச்சலுக்கு. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? சாம ஒரு பலசர கடையை போட்டு, வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து பலசர கடையை போட்டு நான் வாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருவேன். காலைல 10 மணிக்கு போய் கடையை தோங்குறேன். அப்பயும் சொல்றேன் பாரு, அப்பயும் அந்த பலசர கடையில வேலை செய்யறதுக்கு, கல்லாப்பேட்டியில உட்காடுறதுக்கு, மார்க்கெட்ல இருந்து காய்கறியை வாங்கிட்டு வந்து போடுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் 2 பேர் வந்துருவான் என் கூடயே. அந்த பலசர கடையில இங்க நான் வந்து யூடியூப் நடத்துறேன், எடிட்டர் விக்கி, சரியா? பலசர கடை நினைச்சேன்னா அண்ணாச்சி விக்கி ஆயிடுவார். அவர் வந்துருவாரு, தண்ணி பாட்டில் எடுத்து அடுக்கிறதுக்கு, ரேக்கை தொடச்சு வைக்கிறதுக்கு, அதுக்கும் வந்துருவாரு. யாரு? மிஸ்டர் விக்கி, சரியா? அண்ணாச்சி நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க, நாங்க என்ன பண்ண? நீ அங்க வந்து பொட்டலம் போடு. பொட்டலம் போடுறதா? அது போக மிஸ்டர் ஸ்டாம் டிசைன்ஸ் வந்துருவாரு. அவர் டிசைன்ஸ் ஆட்டுறதுக்கு அவரும் வந்து உக்காந்துப்பாரு. எதுக்கு? இதுதான் ரிலாக்ஸான பீஸ்ஃபுல்லான லைஃப். நான் ஆல்ரெடி புதுக்கோட்டை வந்துட்டேன், ஸோ அதனால பிரச்சனை இல்லை. புதுக்கோட்டையும் வந்துட்டேன், ரிலாக்ஸா இங்க ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கு. கடையை போட்டு உட்காந்துடலாம். ஓகே கூல். நிம்மதியா இருக்கும். சுட சுட மத்தியானம் சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலாம், பசங்களோட உட்காந்துக்கு சாப்பிடலாம். நிறைய விஷயம் நம்ம எல்லாம் மிஸ் பண்றோம். வாடா விஜயகுமார், இது கேமிங் சேனலா? தெரியலையே. எவன்டா இவனுங்க இத்தனை அக்கௌண்ட் வந்து ட்ரெண்டுக்கு ப்ரொமோஷன் கேக்குறீங்க? டேய் சத்தியமா சொல்றேன்டா, அந்த தாயலி அவனுக்கு ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு கிடையாது அவனுக்கு. ஒரு கிடையாது, இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அவனுக்கு ஒரு கிடையாது. அவனுக்கு இங்க கேட்கறதுனாலே அவனுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. சத்தியமா இந்த லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கு, அவன் பேர் இருக்கு லிஸ்ட்ல. அவன் பேர் கொடுத்தா டேசி, இப்ப சொல்றேன் டேசி, அந்த ஆள் பேரை கட் பண்ணு. ஒரு அவன் பேர் கட் பண்ணு, கட் பண்ண அவன் பேர் அந்த லிஸ்ட்ல பேரை கட் பண்ணு, கட் பண்ண அவன் பேரை. மாப்பு அங்க சீன் இன்னும் முடியல. இங்க வா.
அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.